ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான தரமான எபிசோட் குக் வித் கோமாளியில் நடந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா எப்படி பேரிங் நடந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. அதுலேயும் குரேஷியோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் வெறித்தனமாக இருந்துச்சு. யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க அப்படி தான் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் தட்டி விட்டீங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இன்னையோட எபிசோட் சூப்பராக கோலாகலமாக நம்மளுக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து விஜய் டிவியில் பார்க்குறவங்களாம் நைட்டு தான் பார்ப்பீங்க, ஆனால் நாங்கள் முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ பார்த்ததில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இடி மேலே இடி, அடி மேலே அடினா இன்றைக்கி தான் எபிசோடில் தான் நடந்துச்சு. அதுலேயும் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டது யார் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி என்னாச்சுன்னா அவங்க பேர் அந்த குக்குகளும் கோமாளிகளும் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா உங்களுக்கு 10 மினிட்ஸ் கொடுப்போம், அந்த 10 மினிட்ஸில் நீங்கள் பேசி போயிட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடணும் அந்த இடத்துலேருந்து. அதுக்கப்புறம் அந்த இடத்தையே நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் சொன்னோன்னா பயங்கரமாக டிஸ்கஷனில் போயிட்டு கோமாளி அனுப்பி விட்றாங்க. போயிட்டு எல்லோரும் வந்து அள்ளிக்கிட்டு வராங்க. ஏன்னா என்ன சமைக்கன்னு தெரியல, அதனால் இருக்கிறதெல்லாம் கையில் கிடைக்கிறதா தூக்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஓடி போய் எடுத்துகிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் குத்தார் பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு, எப்பா பயங்கரமான ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க அந்த ஜட்ஜி. என்னன்னா யாரெல்லாம் என்னென்ன பொருள் எடுத்து வந்தீங்களோ பார்த்துட்டிங்களா, இது சாதாரணமானது தான் அப்படின்னாங்க. என்ன சாதாரணம் சொல்கிறீங்க அப்படின்னு. இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்டுன்னா, நீங்கள் இப்போ எடுத்து வந்தீங்களா அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பேஸ்கெட்டுன்னு ஒன்று கொடுத்தாங்க. ஒரு கலரில் பேஸ்கெட்டு, ஒரு ரெட்டு க்ரீனு ப்ளூன்னு சொல்லிட்டு அந்த பேஸ்கெட்டை எடுக்குன்னு சொல்லும்போது ராஜுவும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணனும் வந்து ஒரே மாதிரி ரெட் கலர் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் உமார் அண்ட் நந்தகுமார் க்ரீன் கலர் எடுத்தாங்க. அதை யோசிக்கல, சரி எடுக்க சொல்கிறாங்களே எடுப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் தெரியுது அங்கே ஒரு ட்விஸ்ட். என்னென்னா இந்த யாரெல்லாம் ரெட்டாக எடுத்தீங்களோ அந்த ரெட் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகணும். இப்போ ராஜுவோட கோமாளி குரேஷி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வந்தாரோ அதை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்க தான் வந்துட்டு சமைக்கணும். ராஜு வந்துட்டு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்களுடைய கோமாளி சௌந்தர்யா எடுத்து வந்த அந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு சமைக்கணும். டென்ஷன் ஆகிட்டாப்புல ராஜு. ஏன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் அந்த இதை தான் ஹைலைட்டாக பண்ணுவாங்க. அதனால் அவங்க வெஜ்ஜாக ஃபுல்லாக எடுத்து வந்தாங்க. இவருக்கு டென்ஷன் ஆகி போச்சு. ஏன்னா இவர் சிக்கனை வச்சு குழப்பம் நடந்துட்டு இருக்க ஒரு ஆள் டென்ஷன் ஆகிட்டாப்புல. என்ன பண்ண போகிறது தெரியலையே அப்படின்ட்டு இவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜியை பார்த்து டென்ஷன் ஆகிட்டாங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுதானே ரூல்ஸு, இந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் கொடுப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் உமரன் ராமரை தூக்கி நந்தகுமாரும் அதுக்கப்புறம் டாலி அவங்க எடுத்து அந்த இன்க்ரீடியன்ஸ் பக்கம் அனுப்பிச்சிட்டு இவங்களை இந்த பக்கம் அனுப்பிச்சுட்டாங்க. சரி இவ்வளோதான் இருக்குது போல இருக்குது, இந்த எக்ஸ்சேஞ்சு மட்டும் தான் இருக்கும் போல இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு நம்ம தாமு அவங்க வந்து கொடுக்குறாங்க. என்னன்னா இப்போ வந்து என்ன சமைக்க போகிறீங்கன்றதை திங்க் பண்ணுங்கன்றாங்க. சரி அதுக்கப்புறம் 10 நிமிஷம் உங்களுக்கு டைம். அதுக்கப்புறம் குக்குங்களாம் கோமாளி இருக்கிற இடத்துக்கு போயிடுவீங்க. கோமாளி மட்டும் தான் இங்கேருந்து சமைக்க போகிறாங்கன்னு எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. இலங்கிடும் ஏற்கனவே சும்மா ஜகஜோதியாக போயிட்டுருக்கு, இதில் இது வேறையா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ யாரெல்லாம் இந்த குக் வித் கோமாளிக்கு ரொம்ப பெரிய ஃபேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்து இந்த குக் வித் கோமாளி சுவாரஸ்யமாக இருக்கான்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து புகழ் இல்லாதது கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ யாரெல்லாம் பிக் பாஸ் சீசன் 9 தமிழுக்காக காத்துட்ருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.